ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படம் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகாதா? ஏற்கனவே வார் செகண்ட் பார்ட்டோடைய டீம் பார்த்தினாக்கா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஐமேக்ஸ் திரையரங்களும் வந்து புக் பண்ணிட்டாங்க. இதனால் கூலி படத்துக்கு ஒரு தேட்டருக்கு கூட ஐமேக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸ்லாம் பேசினுங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பட் இது நமக்கு தெரிஞ்சதை விட சன் பிக்சர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க தெளிவாக வந்து அமீர் கான் அவர்களுடைய அந்த கேரக்டர் ரிவீலிங் போஸ்டரில் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி அது இந்தியாவில் இல்லாமல் இருக்கலாம், வெளிநாட்டில் கூட ரிலீஸ் ஆகலாம். ஸோ என்னன்றது சன் பிக்சர்ஸ் நமக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹேட்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆடாதீங்க. இன்னும் நான் சொல்கிறேன், ஜெயிலர் படம் வந்து ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகலை. அப்பயே அது 650 கோடி அசால்ட்டாக அடிச்சுது. அதனால தலைவருக்கு ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆனாதான்லாம் கிடையாது. மொத்தமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸில் நல்லாவே வசூலாச்சுன்னா கூட ஒரு 12 கோடி 15 கோடி தான் வரும் மொத்தமே. அதனால் அதை நம்பி தான் இங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கணக்கு கிடையாது. அதில் ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் வேல்யூ தான். அதனால் அதை ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, நான் ஏன் மீண்டும் மீண்டும் எல்சியூவில் இந்த படம் வருமா அப்படின்றது நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னாக்கா, அமீர் கான் அவர்களுடைய போஸ்டர்லேயே நமக்கு அதுக்கான டீட்டெயிலிங்லாம் இருக்குது. நீங்கள் லியோ படத்தில் நான் வரவா அண்ணா ரெடி தான் வரவான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும், நம்ம விஜய் சாரோடைய பாடல் வரும். அந்த பாடலில் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக வந்து ஒரு போஸ்டர் இருக்கும், ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா தாசன்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மோக்கிங் பண்ணிவிட்டு ஒருத்தர் இருப்பார், ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் இருக்கிற நபர் என்ன பொசிஷனில் இருப்பாரோ, என்ன மாதிரியான ஒரு இதில் ரிசம்பிள் பண்ணுறாரோ, அதே மாதிரி தான் அமீர் கான் அவர்களோட போஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதில் ஏகப்பட்ட விஷயங்கள். இது மட்டும் இல்லை, அவங்க சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா விக்ரம் படத்தில் நடித்தவங்க, கைதி படத்தில் நடித்த முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே கெட்டப்பில் வராங்க. அதுதான் நமக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதனால் ஏதோ சன் பிக்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மறைக்கிறாரு. சர்ப்ரைசிங்காக ஏதாவது படத்தில் வச்சிருக்காரான்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக படத்தில் ஏதோ பெருசாக ஏதாவது இருக்கும் தான் நானும் நம்புகிறேன். இது இல்லாமல் கூலி திரைப்படம் கண்டிப்பாக பெரிய ஓப்பனிங் பெறும் அப்படின்றது எந்த ஒரு டவுட்டும் வேணாம். ஏன்னா 100கணக்கான நாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன் கவுண்ட், கிட்டத்தட்ட 10,000 ஸ்க்ரீன் கவுண்டில் ரிலீஸ் ஆக போகுது. அதற்கான பிளானில் இறங்கியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பர்ஸ். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் கிடைக்காத முதல் நாள் வசூல் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து இன்னொன்று வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.